Dear students, welcome to our YouTube channel. In the video la SSC and railway exams la கேட்கக்கூடிய coding and decoding number based பண்ண questions தான் solve பண்ண போறோம். So இதுல உங்களுக்கு two type of question இருக்கு. So அதுல first type of question வந்து நீங்க paper and pen இல்லாம solve பண்ணலாம். So அதுக்கு உங்களுக்கு இந்த alphabet related ஆன informations தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒவ்வொரு alphabetsக்கும் அதனுடைய position உடைய number, அதாவது A னா 1, B 2, C 3 இந்த நம்பர்ஸும் and then இந்த alphabetsக்கு opposite letter இருக்கு இல்லைங்களா, அதனுடைய நம்பரும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது A னா opposite Z, so Z ஓட நம்பர் 26, and then T னா T ஓட opposite G, G னா 7, இந்த மாதிரி H னா H க்கு opposite வந்து S, so S ஓட நம்பர் 19. ஓகேங்களா, so இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நீங்க ரொம்பவே ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். So first question பார்க்கலாம். In a certain code language, exam is written as 625214 அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ல கோட் பண்ணிருக்காங்க. இப்போ இது நம்ம எப்படி பேப்பர் அண்ட் பென் இல்லாம சால்வ் பண்ணலாம்னா, இப்போ க்கு வேல்யூ என்ன 5. ஓகேங்களா, ஸோ ஈயோட நம்பர் வந்து 5. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கும் போது ஈனா 5, இங்க என்ன இருக்கு 6 இருக்கு, ஸோ +1 பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்னா 24, இங்க 25 இருக்கு, ஸோ +1. ஏனா 1, இங்க என்ன இருக்கு 2 இருக்கு, ஸோ +1. எம்னா 13, இங்க என்ன இருக்கு 14 இருக்கு, ஸோ +1. ஸோ எல்லா லெட்டர்ஸ்க்குமே +1 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம பேட்டர்ன் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இனிஷியலா மட்டும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது எழுதி பண்ணுங்க. பட் எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி பென் இல்லாமே நீங்க சால்வ் பண்ண பழகிக்கோங்க. ஓகேங்களா, பாருங்க ESTன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க டீனா இங்க வந்து 21, 6, 20, 21 இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த நம்பர்ல கோட் பண்ணிருக்காங்க. இப்போ டீயோட வந்து 20, இதோட +1 பண்ணா 21, E 5, இதோட +1 பண்ணா 6, S 19, இதோட +1 பண்ணா 20, T 20, இதோட +1 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது பிகினராக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இனிஷியலாக. அண்ட் தென் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, அண்ட் தென் ஆல்ஃபபெட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் போது நீங்கள் டக்குன்னு இந்த அப்படியே வந்து நீங்கள் பார்த்தே வந்து பேப்பர் பென் இல்லாமல் என்ன பேட்டர்ன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த அசஸ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்கு எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஏ அப்படிங்கும் போது என்னது நம்பர் 1, ஏ வந்து 1, இதோட +1 ஆட் பண்ணா 2, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 2 இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்கா பார்த்துட்டு வரும்போது நெக்ஸ்ட் S19 +1 20, S19 20, நெக்ஸ்ட் 2க்கு அப்புறம் 20 20ன்னு இருக்கணும். ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா லாஸ்ட்ல இருந்து கூட வரலாம். என்ன பண்ணலாம், டீனா 20 +1 21, லாஸ்ட்ல வந்து 21 இருக்கணும். இதுல இருந்து செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து N வந்து 14 +1 15 இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னால நம்பர் வந்து 15 இருக்கணும். ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா இங்க 51 இருக்கு. நெக்ஸ்ட் E5 +1 6 இருக்கணும். ஸோ அதுக்கு முன்ன 6 இருக்கணும். ஓகே, இங்க 6 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து M13 +1 14 இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 14 இருக்கு. S19 +1 20 இருக்கு. ஓகே, இங்க மட்டும் இங்க பாருங்க 20க்கு பதிலாக 02ன்னு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எஸ்க்கு அகைன் வந்து 19 +1 20 வரணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 4th ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். இன் a certain code language cover is written as. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்ல கோட் பண்ணியிருக்காங்க. அகெயின் வந்து உங்களுக்கு அல்ஃபபெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரியும் போது இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சி இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் சி இருக்கு, ஆனால் இங்கே என்ன இருக்கு 18 இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ சிக்கும் 1ன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 18 எடுக்கலாம். ஸோ அப்போ 1ம் வராது. 1 வரனா உங்களுக்கு மேபி நீங்க ஒரு -2 பண்ணலாம் C3னா. அப்போ O15ங்கும் போது இங்க வெறும் 8 தான் இருக்கு, -7. ஸோ அந்த மாதிரி வராது. ஸோ அப்போ இது டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் போது R தான் 18, அதாவது கவருக்கு ஆரோட நம்பர் தான் 18. ஸோ லாஸ்ட் லெட்டருக்கு ஃபர்ஸ்ட்ல கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் E தான் 5, V 22, O 15, Cக்கு 3. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்க கிவன் வேர்ட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸோட நம்பர்ஸ் தான் கோட் பண்ணியிருக்காங்க, பட் ரிவர்ஸ் ஆர்டர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதே பேட்டர்ன்ல இங்க பிளேட்க்கு கோட் பண்ணோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்கு 5, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 5 இருக்கணும். ஸோ இதைப்படி ரெண்டு ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், செகண்ட் ஆப்ஷனையும் தேர்ட் ஆப்ஷனையும். நெக்ஸ்ட் டீக்கு
20 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 5க்கு அப்புறம் 20 இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் இஃப் FLED, ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா 3921 கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எஃப்க்கு வேல்யூ என்னது 6. ஓகேங்களா? இதுக்கு வந்து 3921 எழுதிக்கோங்க. எஃப்க்கு 6 பட் இங்கே 3 இருக்கு. அப்போ எவ்வளோ வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க. L12 I9 அகெயின் ஒரு 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க. E5 இங்கே 2 இருக்கு. ஸோ -3. D4க்கு இங்கே 1 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ -3. ஓகேங்களா? ஸோ எல்லா லெட்டர்ஸ்லையுமே அதனுடைய நம்பர்லேருந்து ஒரு -3 பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட். ஸோ இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதே பேட்டர்ன் தான் வரும். ஸோ இது அகெயின் நீங்கள் செக் பண்ண தேவையில்ல. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இந்த வேர்டுக்கு நம்ம என்ன நம்பர்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். H8லேருந்து ஒரு -3 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 5 இருக்கணும். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் எல்லாமே நீங்கள் செக் பண்ண தேவையில்ல. இது எக்ஸாமில் இந்த ஆப்ஷன் வந்து மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் மந்த் இஸ் ரிட்டன் ஆஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு கொடுத்துருக்காங்க. மந்த் இஸ் ரிட்டன் ஆஸ் 141213 ஓகேங்களா? ஸோ இப்போ எம் வந்து என்னது 13, இங்க என்ன இருக்கு 14 இருக்கு. ஸோ +1 எடுக்கலாம். ஓ 15, இது பார்த்தீங்கன்னா -3. N 14, இங்கே வந்து 13 இருக்கு -1. T20 இருக்கு, இங்கே வெறும் 7 இருக்கு ஆர் 71 இருக்கு 2 நம்பர் எடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு +1 -3 -1 இந்த மாதிரி இர்ரெகுலரா உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஒரே சேமா ஒன்னா +1 +2 ஓகேங்களா? எப்படி இருக்கும்னா எல்லா லெட்டர்ஸ்க்குமே ஒரு காமனான நம்பரால +1 +1 இந்த மாதிரி ஆட் ஆகிட்டு போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு +1 -2 +1 -2 இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர வேற வேற நம்பர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அப்போ இது என்ன பேட்டர்னா இருக்கும்? எம்முக்கு எப்படி 14 வரும்? அதாவது எம்மோட ஆப்போசிட் லெட்டர் என்னது? N. ஸோ Nக்கு வந்து 14. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே N14. ஓக்கு ஆப்போசிட் பாருங்க. ஓக்கு ஆப்போசிட் எல்லுக்கு வந்து 12. ஸோ இதுதான் இங்கே 12 இருக்கு. எண்ணுக்கு அகெயின் வந்து எம் தான் ஆப்போசிட்ல 13. நெக்ஸ்ட் டீக்கு பாருங்க. டீக்கு ஆப்போசிட் லெட்டர் ஜி. ஜியோட லெட்டர் இது நம்பர் 7. ஸோ இதுதான் இது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து ஆப்போசிட் நம்பர். ஓகேங்களா? ஆப்போசிட் லெட்டரோடைய நம்பர்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே சேம் பேட்டர்ன்ல தான் நெக்ஸ்ட் இயருக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹவு வில் வீக் பி ரிட்டன் இன் தட் லாங்குவேஜ். வீக்கு பண்ணோம் அப்படின்னா டபிள்யூக்கு ஆப்போசிட் என்ன லெட்டர் வரும்? டி. ஸோ ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் வந்து டி. டினா 4. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 4 இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் செகண்ட் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஈக்கு ஆப்போசிட் வந்து வி. ஓகேங்களா? ஸோ வி அப்படின்னா உங்களுக்கு 22 வரும். ஸோ நெக்ஸ்ட் 22 இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காமனாக தான் இருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட்டுக்கு பார்க்கலாம். கேக்கு வந்து ஆப்போசிட் பி. பினா 16. ஸோ 16 இருக்கணும் லாஸ்ட்ல. ஸோ வந்து ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் பார்க் இஸ் நியூமரிக்கலி கோடட் ஆஸ். ஓகேங்களா? கேக்கு எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா 5132 கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பெண்டுக்கு எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா 5749 கோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு
ஸோ இது எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எல்லா கொஷின்ஸுமே அல்ஃபபெட் ரிலேட்டடா, ஓகேங்களா? ஸோ அதாவது ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே அல்ஃபபெட் ரிலேட்டடாவே நம்ம திங்க் பண்ணிட்டு இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்ல வந்து கொஞ்சம் இந்த பேட்டர்ன் வந்து யோசிக்காம இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது என்னன்னா, இப்போ பி அப்படின்னா என்ன பண்ணுவோம், 2. ஆனா பட் இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு. ஸோ வந்து ஒரு +3 பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஏ வந்து 1, ஆர்னா 18 தான் வரணும், இல்லையா ஆப்போசிட்னா கூட 9 தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கிவன் வேர்ட்ல இருக்கக்கூடிய இந்த அல்பபெட்ஸ்க்கு லெட்டர்ஸ்க்கு நீங்க அதனுடைய அல்பபெட்ஸ் வச்சு நம்பரோ அதனுடைய ஆப்போசிட் லெட்டரோட நம்பர்ஸோ வச்சு உங்களால் பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு என்ன பேட்டர்னாக இருக்குன்னா, இங்கே பாருங்க பி இருக்குன்னா 2 இதில் இருக்க பிக்குமே 5 தான். ஸோ அதாவது பினா 5. நெக்ஸ்ட் செகண்டாக இருக்கக்கூடிய ஈக்கு செகண்டாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்கும் 7. நெக்ஸ்ட் ஏக்கு இந்த வேர்ட்ல செகண்டா ஏ இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய 1. அண்ட் தென் ஆருக்கு, ஓகேங்களா, ஆருக்கு இங்க 6 இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய 3. டிக்கு இதுல லாஸ்டா இருக்கக்கூடிய லெட்டர் தான் டி, ஓகேங்களா, இந்த செகண்ட் வேர்ட்ல. அப்ப லாஸ்டா இருக்கக்கூடிய நம்பர் 9. ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் லெட்டருக்கு செகண்ட் நம்பர், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஸோ 4th ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ஃபபெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் பேப்பர் அண்ட் பென் எல்லாமே சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 6th சம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் க்ரோ இஸ் கோடட் as, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெட்டர் வேர்ட் இருக்கு. பட் இங்கே என்ன ஆயிருக்கு, ஜஸ்ட் 2 நம்பர்ஸ் 64ன்னு இருக்கு. அண்ட் ஈகிள் இஸ் கோடட் as, இங்கே வந்து ஒரு 5 லெட்டர் வேர்ட் இருக்கு, இங்கே ஜஸ்ட் ஒரு 125ன்னு இருக்கு. ஸோ இது என்ன பேட்டர்ன்னா, இதில் இருக்கக்கூடிய 4 லெட்டர்ஸ் இருக்கா, ஸோ இதனுடைய 4 கியூப் வந்து 64. ஈகிளில் 5 லெட்டர்ஸ் இருக்கா, 5 கியூப் 125. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பேரட். ஸோ இதில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கு, 6 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ 6 கியூப் வந்து 216ங்கிறதா ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதில் வேற என்ன பேட்டர்ன்லாம் வரும்னா, ஸ்கொயர் கேட்கலாம். இப்போ ஈகிளில் 5 லெட்டர்ஸ் 5 கியூப் போட்டோமா, 5 ஸ்கொயர் 25 இப்படின்னு ஒரு கோடிங் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் பேஸ் பண்ண பேட்டர்ன்ல கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன்டு 2, அதாவது 5 × 2 10. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன்டு 2 அப்படின்னு மல்டிபிள் பண்ணியிருக்கான். இப்போ இங்கே 2 தான் இல்லை, இன்டு 3 இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லையுமே உங்களுக்கு கொஷின்ஸ் வருது. ஓகேங்களா, அதாவது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன்டு 2 இன்டு 3 அந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸோட ஸ்கொயர்ஸ், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து அந்த வேர்ட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸோட கியூப். ஓகேங்களா, ஸோ இந்த பேட்டர்ன்ல எல்லாமே உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் 7th one. In a certain code language, force is coded as 47. இப்போ இங்க forceல வந்து 5 letters தான் இருக்கு. இது ஸ்கொயரோ கியூபோ பேஸ் பண்ணி இல்லை. அப்போ இது என்ன பண்ணும்னா, இந்த forceக்கான அல்பபெட்ஸ்க்கான நம்பர்ஸ் எல்லாமே எழுதுங்க. Fக்கு 6, O15, R18, C3, E5 இது எல்லாமே எழுதிட்டு இதெல்லாமே ஆட் பண்ணி பாருங்க. 5 3 8 8 16 21 27 ரிமைனிங் 2. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 47. ஸோ இதுதான் 47. அதாவது இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் நம்பர்ஸ் போட்டு இதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதே சேம் பேட்டர்னில் தான் க்ரீனுக்கும் இருக்கும். நீங்கள் இந்த செகண்ட் வேர்டையும் எக்ஸாம் ஹாலில் செக் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது மட்டும் வேணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் எக்ஸாம் ஹாலில் இது அகெயின் செக் பண்ணாதீங்க. ஓகேங்களா, G7, R18, E5, அகெயின் E5, N14. ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்க. இது 15, 20, 25, 29 ரிமைனிங் 2. ஸோ 49. ஸோ இங்கே 49 உங்களுக்கு இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்கு செக் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணி பார்த்தோம்னா என்ன வரும்? F6, L12, A1, V22, O15, U21, R18. ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 8, 9, 10. ஓகேங்களா, 6லேருந்து இதுவும் ஒரு 10. ஸோ 20, இது ஒரு 5, 25 ரிமைனிங் 2.
2 4 6 7 8 9 95. ஸோ ஆன்சர் வந்து 95. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கிவன் வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸோடைய நம்பர்ஸ் வச்சு ஆட் பண்ணால் வரக்கூடிய நம்பர் தான் டோட்டல் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். இதோட உங்களுக்கு வேற என்ன பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குன்னா, இதை இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர், ஓகேங்களா? அந்த டோட்டல் இருக்கு இல்லைங்களா, ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டலில் ப்ளஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், இப்போ ஃபோர்ஸில் எத்தனை லெட்டர் இருக்குது? 5. இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வரும். அண்ட் தென் இந்த ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் பண்ணியிருப்பாங்க. டோட்டலில் இருந்து இந்த வேர்டில் கிவன் வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்னில் கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டோட்டலில் இருந்து காமனாக ஏதாவது ஒரு நம்பர், ஒரு 5ங்கிற ஒரு காமனான நம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா வேர்டுக்குமே வந்து எல்லா வேர்டோடக்கும் நம்பர்ஸையும் ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டலில் காமனான ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் மைனஸும் பண்ணியிருக்கிற மாதிரியான பேட்டர்னில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அண்ட் தென் வேற என்ன பேட்டர்ன் வரும்? டோட்டல் இருக்கு, அந்த டோட்டல்ல இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வவல்ஸை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th one, in a certain code language travel is written as 156 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. travel T என்ன வரும்? 20, R 18, A1, V 22, E 5, L 12. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 8னா 10, 15, 16, 18, ரிமைனிங் 1, 78. இங்கே ஜஸ்ட் ஒரு 78 இருக்கு, இங்கே 156 இருக்கு. இப்போ 78 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 156 வரும். ஸோ அதுதான் இங்கே நம்பராக கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சேம் பேட்டர்னில் தான் இங்கே பர்சனுக்கும் நீங்கள் இதனுடைய நம்பர்ஸ் ஆட் பண்ணி இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 174 வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ, இது ஏ வந்து 1, எல் 12, எம் 13, ஓ 15, என் 14, டி 4. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 19, ரிமைனிங் 1, ஸோ 5, ஸோ 59. இது வந்து ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. காமனாக 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. பண்ணால் 118. ஸோ ஆன்சர் வந்து 118, செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எல்லா இந்த கிவன் வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கான நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி காமனான ஒரு நம்பர் 2ல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு மல்டிபிள் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, டோட்டல் மல்டிபிள் பண்ணக்கூடியது இதில் இருக்கக்கூடிய இந்த வேர்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை வந்து மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதால் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் வந்து நம்பர் ஆஃப் வவல்ஸால் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க இல்லைனா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்லேயும் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு 9th one, in a certain code language the word form is numerically coded as 25. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். பட் வந்து இங்கே ஃபார்மில் 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது, 5 லெட்டர்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஸ்கொயர் லெட்டர் திங்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் அப்படிங்கும்போது நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். F6, O15, R18, M13 ஆட் பண்ணுங்க. 16 16னா 22, ரிமைனிங் 2 ஆட் பண்ணுங்க. 52 ஆட் பண்ணால் என்ன வருது? 52 வருது. பட் இங்கே என்ன இருக்குது? 25 இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வந்து 52 இந்த டிஜிட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே சேம் பேட்டர்னில் இருக்கான்னு பாருங்கள். ஷூட்க்கு S19, U21, I9, T20 ஆட் பண்ணிங்கன்னா 9, 19க்கு 9, ரிமைனிங் 1, 69. ஸோ இந்த 69 தான் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க? ரெண்டு நம்பர்ஸையும் வந்து அதனுடைய டிஜிட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு 96 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே சேம் பேட்டர்ன் பண்ணோம்னா ரிங்கில் R18, I9, N14, G7. இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்க. 28, ரிமைனிங் 2,
48 ஓகேங்களா 48 வருது. ஸோ ஆப்ஷனில் 48 இருக்குது. இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. 48 என்ன பண்ணும் டிஜிட்ஸை யூனிட் டிஜிட் வந்து இது யூனிட் டிஜிட்ஸையும் இந்த டிஜிட்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 48 வந்து 84 அப்படின்னு எழுதணும். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். Next 10th one, in a certain code language, if cap is coded as 75, இப்போ capல C-னா 3, A-னா 1, B-னா 2, இது ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வருது, ஜஸ்ட் வந்து 6 தான் வருது ஓகேங்களா. ஸோ இதனுடைய லெட்டர்ஸ் போட்டால் வரல ஓகேங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதனுடைய ஆப்போசிட் லெட்டர்ஸை போட்டு பாருங்க. அதாவது சிக்கு ஆப்போசிட் என்னது எக்ஸ், எக்ஸ்க்கு 24, ஏக்கு இசட், இசட்க்கு 26, பிக்கு ஆப்போசிட் என்னது ஒய் 25. இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 வரும். இதே சேம் தான் நெக்ஸ்ட் வேர்டுக்கும். டிக்கு ஆப்போசிட் என்னது டபிள்யூ 23, ஐக்கு ஆர் 18, பிக்கு ஆப்போசிட் கே 11 ஓகேங்களா. ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்க 12, ரிமைனிங் 1, 52 ஓகேங்களா. ஸோ இங்கே 52 இருக்கு. ஸோ இதே சேம் பேட்டர்ன்ல ஃப்ளைக்கு பண்ணோம்னா எஃப்க்கு ஆப்போசிட் என்னது 21, யூ 21, எல்லுக்கு ஓ 15, ஒய்க்கு பி 2. ஸோ இதை ஆட் பண்ணுங்க 8, 38 வருது. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் கோடிங் அண்ட் டீகோடிங் பேஸ் பண்ண நம்பர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 10 கொஷின்ஸும் நல்லா பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா. தேங்க்யூ ஆல்.